தொடர்ந்து 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வள்ளலார் தாயார் இல்லத்தில் இந்த சத்விசார கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய ஐயா ஆன்மநேய ஈரோடு கதிர்வேல் ஐயா அவர்கள் பல்லாண்டுகளாக இங்கே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இடையிலே கொரோனாவை தொடர்ந்து சில தொய்வு, அதற்கு பிறகு மீண்டும் ஒரு எழுச்சி மிக்க வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஐயா சென்ற வாரம் என்னுடைய தலைமை என்று போட்டு இங்கே நிகழ்த்தினார்கள். எனக்கும் அவருடைய செல்லப்பிள்ளை நான், அதனால் என்னையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஐயா அவர்கள் நடராஜமூர்த்தி ஐயா அவர்கள் அம்பத்தூரை சார்ந்தவர். அவரும் ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர். அவர் ஒரு நாள் நாங்கள் சென்னையில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட நிகழ்ச்சிக்கு அவரை அழைச்சி பேச வச்சோம். போன மாதம் தான் 4வது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அவர் பழக்கம். அப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு பேசணும். மக்களுக்கு ரொம்ப அதை அந்த எந்த கோணத்தில் சொல்லணுமோ அதை அவ்வளோ தெளிவாக ஐயா எடுத்து சொன்னாங்க. இதை ஒரு புதிய செய்திகளாக மக்களுக்கு போய் சேருது. அதனால் நடராஜமூர்த்தி ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்ம வள்ளலார் தாயார் இல்லத்தினுடைய நிர்வாகி ரவி ஐயா உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற சென்னை மாவட்ட சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் குளத்தூர் ராஜன் ஐயா உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கிற அத்தனை சகோதரருடைய திருப்பாதங்களை வள்ளல் பெருமான் திருப்பாதங்களாக நினைத்து தொட்டு வணங்கி எனக்கு கொடுத்த பணியை செய்ய இருக்கிறேன். இது தலைமை என்பது, கூட்டத்தலைமை என்பது ஒரு பாலாயமாக சொல்கிற வார்த்தை. ஏன்னா ஐயா கலந்துக்கிற மீட்டிங்கில் என்ன தலைமைகள்லாம் இருக்குது. முதல்ல பேச சொல்லியிருக்கிறாங்க, பேசுகிறேன் நான், அவ்வளோதான். அதில் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார், ஏன் சொன்னார், நம்ம என்ன பண்ணணும், இது வரைக்கும் என்ன பண்ணிக்கின்னு இருக்கிறோம், நம்ம பண்ணிக்கின்னு இருக்கிறதுலாம் சரிதானா அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு. அது ஒவ்வொரு சமயத்துலேயும் நம்ம பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் பொதுவாக எந்த ஒரு கம்பெனியும் ரொம்ப வளர்ச்சி அடையுதுன்னா அங்கே ஆய்வு பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ஆண்டு முழுக்க என்ன செலவு, என்ன வரவு, இதில் எங்கே தப்பு பண்ணிட்டோமா, சரியாக பண்ணோமா, இல்லை வரவு செலவு எதை குறைஞ்சிருக்க, அது எதனால் அப்படின்னு ஆய்வு பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையே ஆய்வு. அதை தான் வள்ளல் பெருமான் சத்விசாரம்னு சொல்கிறேன். இந்த சத்விசாரம் என்னன்னா, நம்முடைய குறைகள், இறைவனுடைய நிறைகளை நாம் விவாதித்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த சத்விசாரம் பண்ணணும்? நம்மை உணர்ந்து கொள்வதற்கு இந்த சத்விசாரத்தை விட்டால் வேற வழியே கிடையாது. நம்ம உணர்றது நம்ம தான் உணரணும், பிறர் உணர்றது இல்லை. பிறர் எப்படி வேணாலும் தப்பாக கூட உணர்ந்துப்பாங்க. ஏன்னா ஒன்றை சரியாக தான் உணரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இருள், மருள், தெருள், அருள் அப்படின்னு ஒரு 4 நிலைகள். இந்த மருள்ன்ற நிலை தான் இருள்ன்ற நிலை தான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையுடைய பிறவினாவே அதுக்கு இருள்னு இன்னொரு பேர் உண்டு. அப்போ இருள்னா நம்முடைய பிறவி. அப்போ நம்ம அடைய வேண்டியது அருள். இடையில இருக்கிறது மருள், தெருள். அப்போ இந்த மருள்ன்றது இருளை விட இன்னும் கொஞ்சம் வெளிச்சமானது, தெருள்ன்றது இன்னும் விளக்கமானது, தெளிவாக புரிஞ்சுக்கிறது. இந்த ரொம்ப தெளிவு ஏற்பட்ட பிறகுதான் அருளே கிடைக்கும். அப்போ நம்ம இருளிலிருந்து அருள் நிலைக்கு உயரணும்னா சாதாரணமாக இருந்தால் எப்படி? அதனால தான் வள்ளல் பெருமான் ஏற்கனவே இருந்த ஞானிகள் சொன்னதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து எதெல்லாம் நல்லது இருந்ததோ அதெல்லாம் எடுத்துக்கின்னு கூடுதலாக சில செய்திகளை வள்ளல் பெருமான் இந்த வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் நம்ம தவற விட்டோமோ அதை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கு. அப்போ ஏற்கனவே சொன்ன ஞானிகள் சொன்னதை அப்படியே கேட்டுக்கினா அருள் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா அதில் குறை இருக்குது. ஏன் குறை இருக்குதுன்னா, ஏற்கனவே சொன்னவங்க இந்த இருள் நிலையிலிருந்து மருள் நிலை, தெருள் நிலைக்கு வர வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க, தெளிவான நிலைக்கு. அருள் நிலைக்கு சொல்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே கோட்டை விட்டுருக்குறாங்க. அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு, எல்லா ஞானிகள் சொல்கிறதையும் கேட்டுனார்.
அவர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச 51 ஆண்டு காலம் தான் இருந்தார் வள்ளலார். இன்னைக்கு நம்முடைய கண்ணுக்கு தெரியாம கருத்துக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் தான் நடத்திக்கிட்டு இருந்தார். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு, பேரின்ப பெருவாழ்வு. இந்த நிலையை நாம் எல்லாம் அடையணும் அப்படின்றதுக்காக தான் வள்ளலாரே இங்கே வருகை புரிந்தார், கடவுள் வரவழைச்சார். இல்லைன்னா வள்ளலாருக்கு தேவையே கிடையாது. ஏற்கனவே இருந்த ஞானிகள்லாம் வள்ளலார் சொன்னதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா வள்ளலாருக்கு என்ன வேலை இருக்கு? எங்கே குறை இருக்குதோ அங்கே தானே கடவுள் அனுப்பி வைக்கணும். எல்லாம் ஏற்கனவே இருந்த ஞானிகள்லாம் யார் அனுப்பி வச்சது? இதே கடவுள் தானே. நம்மளை யார் அனுப்பி வச்சது? இதே கடவுள் தானே. அப்போ எங்கே எது தேவையோ அதை பூர்த்தி செய்யறதுக்கு கடவுள் அனுப்பி வைக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிந்த உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம அவங்க சொன்ன உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். நம்ம சில உண்மையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அது அவங்க சொல்கிறத அப்படியே முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்னதில் ஒரு 25% நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 25% பத்தாது. அதனால தான் அருள் கிடைக்கல. அப்போது அதுக்கப்புறம் தான் வள்ளல் பெருமான் தெளிவான ஒரு நோக்கத்துக்கு வர, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்னு சொல்லி கடவுள் வள்ளலாரை அனுப்பி வைக்கிறார். அப்போ வள்ளலாறு என்ன புதுசாக சொல்லிட்டாரு? அருள் பெறுறதுக்கே சொன்னதே புதுசு தான். இதுவரைக்கும் ஞானம் பெறுவதற்கு சொல்றதுக்கு தான் நிறைய இருந்தாங்க. அருள் பெறுவதற்கு சொன்ன ஒரே ஞானி, நம்முடைய ஞானியை விட அருளாளர், ஒரே அருளாளர் நம்முடைய அருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். ஏற்கனவே அப்போ ஞானம் பெற்றுவிட்டால்தான் அருள் கிடைக்கும். ஆனால் ஞானம் பெற்றுவிட்டால் மட்டுமே அருள் கிடைக்குமான்னு உத்தரவாதம் கிடையாது. ஞானம் கிடைச்சாதான் அருள் கிடைக்கும். அந்த ஞானத்தையும் ஒப்படைக்கணும். யாருக்கிட்ட? கடவுள்கிட்டே ஒப்படைக்கணும். இந்த வெறும் இந்த அறிவினாலெல்லாம் ஒன்றும் ஆகாது. திருவள்ளுவர் சொல்வார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொருத்தருடைய கஷ்டத்தை எந்த நாம் உணரலைன்னா நமக்கு அறிவு இல்லைன்னு, உணர்ந்தா அறிவு இருக்குன்னு. அப்போ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்னா அறிவினால் அப்போதான் ஆகும். இல்லைன்னா அறிவினால எதுவுமே ஆகாது. அப்போ இதை தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க நிலையில நமக்கு உணர்த்துறார். அறிவினால் ஆகும் சொல்றார் வள்ளலார் சொல்றார். அறிவினால் மட்டும்தான் ஆகும். அதாவது பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக பார்க்கக்கூடிய ஒழுக்கத்துக்கு வரும் பொழுது இந்த அறிவினால் ஆகும். அறிவினால் என்ன ஆகும்? மரணமிலா பெருவாழ்வு உட்பட நமக்கு வாய்க்கும். அறியாமையினால் தான் மரணமே நமக்கு வருகிறது. விதியை நொந்து கொள்வதால் தான் மரணமே வருகிறது. அப்போ அறிவை மேம்படுத்திக் கொள்வது, அறிவுக்கு முக்கியத்துவம் தருவது, ஞானத்துக்கு முக்கியத்துவம் தரும் பொழுது நமக்கு மரணமிலா பெருவாழ்வு வாய்க்கும். அப்போ வள்ளல் பெருமான் ஏற்கனவே இருந்த ஞானிகள் கொல்லாமை, புலால் உண்ணாமை, பிறர் பசியை போக்கணும், அதெல்லாம் சொல்ல. இதெல்லாம் என்ன? இந்த கொல்லாமை, கொல்றது, அதை சாப்பிட்றது, பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்கன்னா பார்க்காமலே நம்ம போகிறது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? நமக்கு ஈரம் இல்லை, நெஞ்சில் ஈரம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிறர் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவருடைய துன்பத்தை நம்முடைய துன்பமா பார்ப்பாங்க. அப்போ அந்த நம்முடைய துன்பமா பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணுன்றது தான் வள்ளல் பெருமானாருடைய நோக்கம். எல்லாருக்கும் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே எது, எல்லாம் செயல்கூடும். எல்லாம் என்ன? மரணத்தை வெல்லுவது உட்பட எல்லாம் செயல்படும். அப்போ இந்த அறிவினால ஏதோ ஒரு வருமானம் வருது அப்படி மட்டும் கிடையாது. இந்த அறிவினால் மரணத்தையும் வெல்ல முடியும். அதனால்தான் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம்னும் போது வள்ளல் பெருமான் ஞானத்துக்கு முக்கியத்துவம் தருவார். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் தந்துருக்கிறாங்க. அதனால தான் அவருக்கு ஞான சம்பந்தர்னே பேர். ஞானத்தோடு சம்பந்தம் வைத்திருக்கிறதுனால அவருக்கு ஞான சம்பந்தர்னு பேர். அப்போ ஞானத்தோடு சம்பந்தம் வைத்து கொண்டாலே போதுமா? இந்த ஞானத்தை பெற்று இறைவனிடமே ஒப்படைக்கிறது.
அப்போ எல்லாம் அதான் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் எல்லாவற்றையும் இறைவனிடமே ஒப்படைக்கும். இறைவனிடத்தில் எப்படி ஒப்பிடுறது? ஏதோ நம்ம கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி என் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், இந்த ஜீவ சுதந்திரத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வர்றதில்லை. இதுதான் நம்முடைய சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அப்படின்னு 3 தேகத்தை உருவாக்கி கொள்வதற்கான முயற்சியில் இருக்குன்னு நான் செய்யறது எதுவும் என் வேலை இல்லை, எல்லாம் இறை செயல், எல்லாம் இறைவனால் நடக்கிறது. என்னால் வாயை திறக்க கூட முடியாது. வாயை திறந்து பேசி பண்றது எல்லாம் யார்? இறை அருள். அந்த திருவருள் கூட்டி வைக்கும். அப்ப திருவருள் எப்ப நம்ம கிட்ட இருந்து போகும்னா, இந்த போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரத்தை விடும் பொழுதுதான் இந்த திருவருள் சுதந்திரமே நமக்கு கிடைக்கும். அப்ப இது என்ன? இந்த இப்ப தேக சுதந்திரம் இருக்கு, தேக சுதந்திரம், போக சுதந்திரம், இது ரெண்டும் என்னன்னா இந்திரியங்களாலும் மனத்தினாலும் நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள். அப்ப இந்த செயல்கள் எல்லாம் பிறருக்கு துன்பம் நேராதவாறு இந்த செயல் இருந்தால் இது நேர் வழியில போகுதுன்னு அர்த்தம். இந்திரியமோ கரணமோ நேர் வழியில போகுதுன்னு அர்த்தம். பிறர் துன்பத்தை உருவாக்குவதாக இருந்தால் நாம் நேர் வழியில நம்முடைய இந்திரியங்களும் நம்முடைய கரணங்களும் நேர் வழியில் செல்ல வேண்டும். அப்ப இப்ப தேக சுதந்திரம், போக சுதந்திரத்தை கடவுள் கூட என்ன பொருள்னா, ஒழுக்கத்தை மேற்கொண்டு, ஒழுக்கத்தை வரவழைத்துக் கொண்டு, இந்திரிய ஒழுக்கத்திலும் கரண ஒழுக்கத்திலும் நாம் நின்று நம்முடைய செயல்பாடுகளை செய்த. அப்ப சிந்தனை, செயல் எல்லாம் ஒரு நேர்கோட்டிலே, இறைவனை நோக்கிய நேர்கோட்டிலே இருக்கணும். அப்ப இறைவன்னா என்ன? ஞானக்கரியை, ஞானக்கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் அப்படின் பொழுது நம்ம ஞானத்தின் அடிப்படையில இறைவன் யாரு? நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரும் இறைவன், எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். எல்லா மனிதர்களுக்குள்ளும் அவருடைய ஆன்மாக்களில் நம்முடைய இறைவன் அருள் சக்தியாக, அருள் ஒளியாக, அருள் பெருஞ்சோதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படின்றத நினைச்சுக்கணும்னா எந்த மனிதனுக்கும் நாம் தீங்கு செய்ய மனம் வராது. அப்போ அங்க கரண ஒழுக்கம் வந்துடும். தீங்கு செய்வதற்கு நம்முடைய கை கால்கள் துடிக்காது. அப்போ இந்திரிய ஒழுக்கம் வந்துடும். அப்போ இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு மிக மிக முக்கியமானது. இதுதான் தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் கடவுள்கிட்டே கொடுத்துறதுன்னு. இல்லைன்னா ஏதோ தாம்பளத்தட்டில் வச்சு கடவுள்கிட்ட வச்சு முன்னாடி வச்சு பற்றி இதை எடுத்துக்கோ, இதான் என்னுடைய தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் அப்படின்றதுல நம்முடைய செயல்பாட்டை இறை செயலுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கிறது. அப்ப இறை செயலுக்கு மாற்றியவாறு ஏற்படுத்தி கொள்ளும் போது என்ன ஆகும்? இதுவரை நடைமுறையில் இருந்த எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்படும். ஐயா விண்ணப்பத்தில் சொல்றார் பாருங்க, எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் அப்படின்ட்டு இன்னும் விகுதி போட்டு என்ன சொல்றேன். அப்ப நமக்கு முக்கிய தடைகள், அருள் பெற முடியாமல் இருப்பதற்கு முக்கிய தடைகள் எது? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்கள். இப்போ மதம் இருக்குது, சமயம் இருக்குது, சமயத்தில் சில கொள்கைகளை வச்சிருக்கிறாங்க, மதத்தில் ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. இந்த கொள்கையை செயல்படுத்துறோம்ல, அதுதான் ஆச்சாரம். இதை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு ஐயர் வீட்டில் சாப்பிட்றான்னு வச்சுங்க, ஒரு பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை எடுத்து இந்த இலையை சுற்றி தண்ணி அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி குடிச்சிட்டு அதை அப்புறம் சாப்பிடுவார். அது ஒரு ஆச்சாரம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நமக்கு சமயங்கள் சில ஆச்சாரங்களை சொல்லி கொடுக்குது. இந்த சமயமா அவனை ஒதுக்கி வை, இந்த சமயமா இவனை ஒதுக்கி வை, அந்த சமயத்தை சார்ந்தவனா அவன் தீண்டத்தகாதவன், அவனை ஒதுக்கி வை, இந்த சமயமா நம்மால் இவரை சேர்த்துக்கோ. இந்த மாதிரி ஆச்சாரம் செயல்படுத்துதல் அப்படின்றதுதான் ஆச்சாரம். அப்ப இந்த ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள்
இதை செயல்படுத்துறதுல நமக்கு தீவிரமா விருப்ப உணர்ச்சியோட ரொம்ப தீவிர மனப்பான்மையோட செயல்படுத்துவோம். இன்னொரு பக்கம் வேண்டா வெறுப்பா ஒரே செயல் தான், நம்ம தான் செய்யறோம். ஒன்று ஆர்வமாக செய்வோம், இன்னொன்று அசட்டையா செய்வோம். அப்போ எதுக்கு ஆர்வமாக செய்கிறோம்? நமக்கு ஒரு நன்மை வருதுன்னா அதை அப்படியே உளுந்து உளுந்து கவனித்து நம்ம செய்வோம். ஒன்று பிடிக்கலன்னா ஏதோ வேண்டாம் இருப்பான், இல்லைன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி இதை பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆச்சார சங்கற்ப சங்கற்பம்ன்றது ஒன்று மேலே பூரணமாக ஒரு வெறியோட அந்த சமயம்தான், இந்த மதம் தான், அதில் இருக்கிற கொள்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், மீதி எதுவுமே எனக்கு வேண்டத்தகாதது. மீதி எதுவும் வேண்டத்தகாததுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது இருக்கவே கூடாது. நான் எதை பின்பற்றுகிறோனோ அது மட்டும்தான் இருக்கிறோம்ல, அதுதான் சங்கற்பம், ஒரு வெறி நம்ம சார்ந்ததுல. இன்னொன்று விகற்பம்ன்றதுன்னா நமக்கு பிடிக்காத விஷயம் இருக்குல்ல, அது இருக்கவே இருக்கக்கூடாது, அது விகற்பம். அப்போ ஐயா சொல்றாரு, நம்ம செயல்படுத்தும் போது இந்த சங்கற்பமும் இருக்கக்கூடாது, விகற்பமும் இருக்கும். அப்போ சமயம் இருக்கும், அதை இந்த காலத்திலே அது எப்படியோ ஒழிச்சிட முடியுமா, சமயத்தையோ மதத்தையோ. ஆனால் இந்த சங்கற்ப விகற்பங்களை நம்ம மாற்றிக்க முடியும். இது நம்ம சார்ந்தது, நம்ம முடிவெடுக்க வேண்டியது. இதை வேணுமா வேணாமா அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. அதனால தான் ஐயா சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள்லாம் வேணவே வேணான்னு கூட அது ஒரு காலத்தில் போயிடும். நீங்கள் இந்த சங்கற்ப விகற்பங்களை இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பக்கம் யாரும் பின்பற்றுறதுக்கே ஆள் இருக்காது. அதனால தான் முதல்ல அவர் என்ன சொல்றாரு, ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள். இது தடை எல்லாத்துக்கும், உலகியல்ல அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறதும் இதுதான், முன்னேற்றம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் தான், அந்த சங்கற்ப விகற்பங்கள் தான். அடுத்தது விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும். இது உலகாச்சாரம், இது சமய நெறியில மத நெறியில மதங்கள் சமயங்கள் மார்க்கங்கள் இருக்குது. உலகியல் முறையில் என்ன இருக்குது, வருணம் ஆசிரமம். வருணம்ன்றது ஜாதி, ஆசிரமன்றது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அமைப்பு ரீதியாக ஒன்று செயல்படுத்து. ஆசிரமத்தை வச்சு இப்போ நீங்கள் நிறைய மடாதிபதிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆசிரமத்தை வச்சு எவ்வளவு மூட நம்பிக்கையை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு மூட நம்பிக்கையை கொடுத்துக்கினே இருக்கிறாங்க. அவங்க சொத்தை சேர்த்துக்கினே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல்லக்கு ஒன்று வச்சு அவர் மக்களை சந்திக்க போகணுமா, அதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த பல்லக்கை இப்பெல்லாம் நிறைய ரதம் மாதிரி மோட்டார் வெஹிக்கிளே வந்துடுச்சு, அந்த ரதத்தில் ஏறி போகணும் இல்லை, ஆனால் அந்த பல்லக்கில் ஏறி நம்ம ஆளுங்க 10 பேர் தூக்குனாதான் அது அதில் சங்கற்ப விகற்பங்கள், அந்த சங்கற்பம் இருக்குது. நம்மளை தூக்கிக்கின்னு ஒருத்தன் போகணும், அது யாரு, அவருக்கு கீழ் ஜாதியா இருப்பான், இல்லைன்னா வேண்டாதவனா இருப்பான். ஏன்னா ரொம்ப பேசணும்னா போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்தில் அவரு அந்த இதுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார். அது என்னது, பல்லக்கு உள்ள உட்கார்ந்துருக்கிறாரு. போன ஜென்மத்தில் பண்ண பாவம் இவர் பல்லக்க தூக்குறாரு அப்படின்னு சொல்லி கதையை கட்டி இவங்களுக்கு எல்லாரும் அவங்களுக்கு சேவை செய்யற மாதிரி. இதெல்லாம் எங்க வருது, இந்த ஆசாரம் எதுக்கு? இந்த ஆசாரத்தினால ஏதாவது கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பயன் இருக்கா, இல்லை கடவுள் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா உயிரினமும் ஒன்றுன்றது தான் கடவுளுடைய கொள்கை. கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்காரு. இதில் ஒருத்தர் இதில் ஆகாசத்தில், ஒருத்தர் பூமியில், இன்னொருத்தர் பள்ளத்துலேயே பிறக்க வச்சிருக்கிறார். அப்போ இது எல்லாமே. அதனால தான் இந்த பாவ புண்ணியத்தெல்லாம் ஐயா கரெக்டாக சொல்வார். பாவமாவது புண்ணியமாவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாம் இந்த பிறவியிலேயே நம்மாலேயே தீர்த்து கொள்ள முடியும். பாவம் இருக்கட்டும், போன ஜென்மம் இருக்கட்டும், போன ஜென்மத்தில் பாவம் பண்ணுவோம், புண்ணியம் பண்ணியிருப்போம், இருக்கட்டும். புண்ணியம் பண்ணதுனால நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம். இதில் ஒன்றும் எல்லாரும் மனுஷன் தானே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. தீண்டத்தகாதவர்கள் அவர் தீண்டவர்கள் அப்படின்ற வித்தியாசம் கிடையாது. கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம். அப்போ எல்லாரும் அதை தான் ஆன்ம நேயம் அப்படின்னு வள்ளல் பெருமான் பண்றார். ஏற்கனவே சாதியாலும் மதத்தாலும் சமயத்தினாலும் பிரிந்து கிடக்கின்ற அந்த நிலைமையெல்லாம் மாற்றி ஆன்ம நேயம் பண்றார். அப்போ இது என்ன, ஆசார சங்கற்ப விகற்பமும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாதவண்ணும் அருள் செய்தல் வேண்டும். இதுதான் நம்முடைய வேண்டுதலா இருக்கும்.
எங்களுடைய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்களுடைய ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனசில் வேணாம், வெறியும் வேணாம், எங்களுக்கு ஒரு வெறுப்பும் வேணாம் அப்படின்னு. அதே மாதிரி வருணம், ஜாதி, ஆசிரமம், ஜாதியை ரொம்ப தூக்கி வச்சு பிடிக்கிறதே இந்த ஆசிரம தொழில் தான். இதுவும் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அப்போ கடவுள்கிட்ட வேண்டதே சாதி, மதம், சமயம், மார்க்கம் இது எதிலேயும் என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டியதில்லை. அது எதுவும் மனித குலத்தை முன்னேற்றுவதற்காக படைக்கப்பட்டது கிடையாது அப்படின்றதுல உறுதியாக வள்ளுவர். அப்போ இது எதுக்காக இதெல்லாம் வேணாம்னு சொல்றாரு? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நம்ம ஒவ்வொரு தடவை ஆராதனை பண்ணும்பொழுது இதை படிச்சுட்டு தான் நம்ம ஜோதியை காண்போம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு விழா நடத்தணும்னா விழா ஆரம்பத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து, விழா முடிவில் நாட்டுப்பண் பாடுற மாதிரி அதை யாரும் அந்த அர்த்தத்தில் கேட்கறது கிடையாது. ஏதோ தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறாங்க, ஏதோ நாட்டுப்பண் பாடுறாங்க, அந்த முக்கியமான வார்த்தையெல்லாம் நம்ம காதிலே விழாது. அதனால தான் இந்த கூட்டத்தில் தெரிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றது காரணம், இது மாதிரி உட்கார்ந்து கேட்கணும் அப்படின்றது. அப்போ ஒருமை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம்னு இந்த விண்ணப்பம் 4 விண்ணப்பம் கொடுத்துருப்பார். இந்த 4 விண்ணப்பத்திலையும் அரிய கருத்துக்கள் எல்லாம் உரைநடை பகுதியில் இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய அகவல் படிக்கிற மாதிரி இந்த விண்ணப்பத்தை படித்தா இன்னும் நிறைய ஏராளமான உண்மைகள் அந்த விண்ணப்பத்தில் இருக்கு. ஐயா சுத்த சன்மார்க்க நெறிக்கு வந்த பிறகு ஏற்கனவே சமயங்களில் வழிபாடு மாதிரி 5 திருமுறை எழுதின காலத்தில் எழுதுனதில்லை. 6ஆம் திருமுறையில் நிறைவா இருக்கும் பொழுது எழுதுந்து, சொந்த கைப்பட எழுதுந்து. இந்த விண்ணப்பம் அவ்வளவும் சுத்த சன்மார்க்க கருத்துக்களை பொதித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய பெட்டகம். அந்த அளவுக்கு இருக்கின்ற இந்த விண்ணப்பத்தை உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைந்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.